இதுக்கு பேர் அம்பலம்னு பேர். இந்த ஸ்டேஜுக்கு பேர் அம்பலம் அப்படின்னு பேர். இப்போ சுவாமி எங்கே ஆடுறாருன்னா நம்முடைய தலைக்கு மேலே இந்த இடத்துல ஒரு கேப், மூளைக்கும் நம்முடைய தலை ஓட்டுக்கும் இவ்வளவு தூரம் ஒரு இடம் இருக்குது, கேப் இருக்குது. துவாதசாந்த பெருவழின்னு இந்த இடம். இங்கே பிறந்த குழந்தையுடைய உயிர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? தாய்மார்கள்லாம் தெரியுமே. பிறந்த உடனேயே குழந்தையுடைய உயிர் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? எங்கே இருக்குது? யோசிக்கிறீங்களா பல பேர்? எங்கே இருக்குது? அங்கே தான் துடிக்கும். அப்படி டப் 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 டப்னு துடிக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போ என்ன ஆகும்? நாளாக நாளாக என்ன ஆகும்? அந்த துடிப்பு மறைஞ்சு போயிடும். அது எங்கே போயிடுச்சு? அப்போ கடைசியில் அது எங்கே போச்சு? பிறக்கிறப்ப இந்த உயிர் இங்கே இருந்துச்சு, உச்சி குழியில் அப்படி டப் 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 டப்னு அடித்த உயிர் வளர 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 என்ன ஆகும்னா அப்படியே கீழே இறங்கி 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 இந்த முகுலம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்தில் வந்து உட்காந்துருமா. இந்த பின்னாடி இடத்துல நம்ம உட்கார்றோமே, இடத்துல ஒரு குழி இருக்கும் பின்னாடி, அங்கே வந்து உட்காந்துரும். அதனால் சில நேரங்களில் தியானம் பண்ணும்போது முதுகில் அப்படியே ஒரு புழு ஊறுற மாதிரி வரும். இதெல்லாம் சிவபெருமான் செய்கிற ஒரு மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகசிராதாரம், துவாதசாந்த பெருவழின்னு 12 அங்குலம். இங்கிருந்து 12 அங்குலம். அதனால தான் திருவண்ணாமலையில் அந்த மலைக்கு மேலே ஏற்றக்கூடிய விளக்கேற்றக்கூடிய நாள் 12 நாள் விளக்கேற்றுவாங்க. 10 நாள் ஏற்ற மாட்டாங்க, 8 நாள் கிடையாது, சரியாக 12 நாள் தீபத்தை ஏற்றுவாங்க, அணைச்சிடுவாங்க, தீபத்தை ஏற்றுவாங்க, அணைப்பாங்க. இப்படி 12 நாள் தீபத்தை ஏற்றுவாங்க. எங்கே? உச்சியில். நம்ம இங்கே தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இந்த இடத்துல தான் உச்சி குடுமி போடணும். சிவாச்சாரியார்கள்லாம் தீட்சிதர்கள்லாம் இதில் குடுமி போடுவாங்க, குடுமி. அதனால தான் ஞானிகள்லாம் இந்த இடத்த மறைக்கக்கூடிய, இந்த இடத்துல வெளியே தெரியாமல் மறைச்சிக்குவோம். இங்கே பூ வைப்போம், குஞ்சுத பாதம்னு பேர். இப்போ சிகாவஸ்திரம் கட்டுறது, சிகை துணியை போடுறதெல்லாம் காரணம் இந்த இடத்துல சுவாமி ஆடுறதுனால அது யாரும் தெரியக்கூடாது என்பதனால இந்த இடத்துல நம்ம திருநீர் பூசும்போது, அனுஷ்டானம் பண்ணும்போது ஓம் ஹாம் சிகா யவசடு அப்படின்னு சிகையை, இந்த கபாலத்தை இந்த இடத்துல தான் திருநீர் முதல்ல பூசணும். திருநீர் முதல்ல பூச வேண்டிய இடம் இந்த இடம், உச்சி குழின்னு பேர். அதுக்கு பேர் அம்பலம்னு பேர். நடராஜ பெருமான் எங்கே ஆடுறாராம்? நம்முடைய உச்சியில். அதுதான் அவர் பேர் குஞ்சித பாதம்னு பேர். குஞ்சினா என்ன? தலை. குஞ்சினா என்ன? தமிழில் தலைன்னு அர்த்தம். குஞ்சி அப்படின்னா தலைன்னு அர்த்தம். இங்கே தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. குஞ்சின்னா தலை, தலைமுடின்னு அர்த்தம். குஞ்சி இதம்னா சுகம்னு பேர். இதம்னா சுகம். இந்த தலைக்கு சுகமான பாதம் எதுனா சுவாமி தூக்கி ஆடுறாரு பாருங்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அப்படின்னு அந்த தூக்கிய திருவடி, அந்த தூக்கிய திருவடியை இந்த இடத்துல வைக்கிறதுனால தான் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். நம்ம முதல்ல தேவாரம் ஆரம்பிக்கும் போது திருச்சிற்றம்பலம் அப்படின்னு துவங்கணும். முடிக்கும்போது சொல்லுங்க, பேரிச்சம்பளம்னு வாயில் வருது, மாம்பழம்னு வாயில் வருது, திருச்சிற்றம்பலம்னு வாயில் வர மாட்டேங்குது. சொல்லுங்க பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா, திருச்சிற்றம்பலம் அப்படின்னா உச்சியில் போய் அடிக்கும், டம்னு ஒரு சத்தம் வரும். திருச்சிற்றம்பலம் அப்படின்னா அந்த கொய்யின்னு ஒரு சவுண்டு வரும் உச்சியில். நல்லா கவனிங்க. சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவா அப்படின்னு சொல்லும்போதே இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும் மேலே. அண்ணாமலை உண்ணாமலைன்னு பேர் இந்த இடத்துல. இந்த நாசிக்கு இந்த இடத்துல ஒரு ஓட்டை, சின்னதாக ஊசி மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும் இந்த மேலே, இந்த தாவாங்கட்டையில். இந்த ஓட்டை எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும்னா இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். இது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஓட்டை இருக்குது, இது அடைச்சிருக்கும் இந்த ஓட்டை. அந்த ஓட்டையை திறக்கிறதுக்கான அதான் அண்டாகாகசம் அபுகாகசம் திறந்துடு திசை. இந்த ஓட்டையை திறக்கணும்னா
உண்ணாமூலை பாருங்க வாய உண்ணா அப்படி பாடியிருக்கார் ஞானசம்பந்தர். உண்ணாமூலை இந்த சாப்பிட்டா புறையறிக்கும் தெரியுமா? நீங்கள் வேக வேகமாக சாப்பிட்டா சோறு இந்த இடத்துல நாஞ்சில் போய் மூக்கொழியாக வரும் தெரியுமா? புறையறிச்சுன்னு தட்டுவாங்க தலையில் பிடிச்சி. இப்போ சாப்பாடு எங்கே போகுது? சாப்பிட்ற சாப்பாடோ அல்லது பேசும்போது சாப்பாடு எங்கே போகுது? அப்போ ஒரு ஓட்டை இந்த இடத்துல, அந்த ஓட்டை வழியாக உள்ளே போயிடும் சாப்பாடு. சில பேருக்கு அப்படின்பா இந்த தூங்கும்போது அப்படின்னு மூக்கு வழியாக மூச்சு விடுவான். இந்த இடம் இதான் வாசியோகம்னு பேர். வாசியை திருப்பி போடுங்க, சிவா, அவ்வளோதான். வாசி வாசி என்று வாசித்த தமிழ் கொண்டு சிவா சிவாயன சிந்தைதனை வைத்து, சிவான்னு சொன்னால் வாசி. இப்படி மூச்சை என்ன பண்ணணுமா? இந்த வழியாக இழுக்கணுமா. அந்த மூச்சை இழுத்து இந்த இடத்துல ஒரு அமுதம் வருங்கிறார். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தனகருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணமருமே. அந்த மாதிரி இந்த பாட்டு முழுக்க வாயை திறந்து கொண்டே பாடணும். வாயை திறந்துட்டு உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ. இப்போ பாருங்க, இந்த வாயை திறக்கும் போது என்ன ஆகுது? காற்று உள்ளே போய் சேருது. இந்த காற்று என்ன ஆகுதுன்னா நேராக உள்ளே போய் இந்த உச்சியில் போய் டம்முன்னு அடிக்கும். அப்படி அடிச்சதுன்னா இங்கேருந்து ஒரு அமுதம் சுரக்கும். அதை சொல்கிறார் மணிவாசகர். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியே ஏனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில்ல ஆனந்தமான. அடுத்த வரி தேனினை சொரிந்து. நல்லா கவனிக்கணும், இந்த தேன் எங்கே சொரிவாரா? ஷவர் மாதிரி தேன் சொரியுங்கிறார். தேனினை சொரிந்து. அப்போ சிவத்தியானம் செய்ய செய்ய அண்ணாமலையை பெருமானை வழிபட நமக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு அமுதம் வருமா. அந்த அமுதம் கரும்பு சாறு மாதிரி இனிக்கும்ங்கிறார். தேனினை சொரிந்து. அந்த அமுதம் வந்தால் முடி நிறைக்காது, உடம்பு முதுமை அடையாது, உடம்புல துர்நாற்றம் வராது, வேர்வை வராது, மரண பயம் வராது. எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் பிரகாசமான கண்கள் தெரியும், முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும், ஜீவ பிரகாசம் இருக்கும். நம்ம எப்போ சாகணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம உயிர் போகும். இதெல்லாம் நமக்கு எப்படி சார் வர்றது கிடைக்கிதுன்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம். நல்ல பூரி, பொங்கல், பணியாரம், இட்லி, தோசை, நூடுல்ஸு, அப்புறம் என்னது இந்த நஸ்ரி மாவா என்னது என்னவா சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஆனந்தமாக இருங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மறந்துடாதீங்க, தேவார திருவாசகத்தை மந்திரமாவது நீர். திருநீர் பூசும்போது பாடுங்க, வானவர் மேலது நீர். அப்படி பாட முடியலையா? கோயிலில் தருவது நீர், அதை வாங்கி தூணில் போடுவது நீர், முடிந்தால் சிவாச்சாரியார் முதுகில் ஊதுவது நீர், திரு ஆலவாயான் திருநீர். அப்படித்தானே பண்ணுறான். சரி, காலையில் எழுந்த உடனேயே ஏதாவது ஒரு திருவாசகம், ஏதாவது ஒரு தேவாரம், இதை படிச்சுட்டே வாங்க. நீங்கள் நினச்ச காரியம் கைகூடும். நீங்கள் யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. நவகிரகங்கள் உங்களுக்கு அடிபணிந்து வேலை செய்யும். இப்பெல்லாம் உங்களை பயன்படுத்துகிறாங்க. கும்பராசி நேயர்களே, மீனராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, மேசராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, குரு பயிற்சி ஆகிட்டாரு. அவர் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்கிறார். இன்றைக்கி யூடியூப்பை எடுத்துட்டோம்னா, ஃபேஸ்புக்கை எடுத்துட்டோம்னா, ஐயோ இந்த ஜாதகங்கிற பேரில் என்னென்னமோ சொல்கிறான். இங்கிலீஷ் வருஷப்பிறப்புக்கு ஒரு பலன், தமிழ் வருஷப்பிறப்புக்கு ஒரு பலன் காசு சம்பாதிக்கிறதுக்கு இன்னென்ன விதி கிடையாது.
நம்ம ஆளுங்க அதை நம்பிட்டே உட்காந்துருக்குறான். குரு பயிற்சி ஆகிறாரு, குரு பயிற்சி ஆகிறாரு. அவர் பயிற்சி தான் ஆகிட்டு, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சிங்கிறான், என்னமோ பயிற்சிங்கிறான். அதுக்கு டிவி எடுத்தோம்னா காலம்பரை காளியூர் நாராயணனோ இல்லை வேறு யாராவது தந்தி டிவியில் யாராவது சிவல்புரி சிங்காரமோ என்ன பண்ணுறாங்க, மெசராசி நேயர்களே இன்றைக்கி எங்கேயும் போயிடாதீங்க, உங்களுக்கு யமகண்டம் வந்துடுது, உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா உடனே எனக்கு புளியை கரைக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்று உலமே புகுந்தகதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அதனால தான் இந்திய பாராளுமன்றம் திறக்கும்போது இந்த பதிகத்தை மோடி அவர்கள் பாட வச்சு திறந்தார் இந்திய பாராளுமன்றத்தை. இந்த பதிகம் எவ்வளோ பெரிய ஆற்றலுங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.